முதல்ல ஆரியர் என்ற வார்த்தை யாருக்கு பொருந்தும் என்றால், அறிவிலும் ஞானத்திலும் யார் உன்னதமானவர்களோ அவர்கள் அனைவருக்கும் ஆரியன் என்ற வார்த்தை பொருந்தும். நீங்க என்ன ஜாதி அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. ஞானம் என்பது ஜாதிக்கு சொந்தமானது அல்ல. ஞானம் என்பது இனத்திற்கு சொந்தமானதே அல்ல. ஞானம் எவருக்கும் வர வேண்டிய பொக்கிஷம். எல்லாத்துக்கும் ஞானம் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க வாழ்க்கையில மிராக்கிள்ஸ், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நாங்க ஒரு ரகசியம் சொல்றோம். உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிற ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? நாம சொல்ற விஷயத்த அச்சு பிசகாம அப்படியே செய்யணும். அதாவது நாம எங்க கூட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுக்க நீங்க ரெடி அப்படின்னா உங்க வாழ்க்கையில அதிசயங்களை அடையாளம் காட்ட நாங்களும் ரெடி. தனஞ்சய தந்திரா, சாத்தியமில்லாத அனைத்தையும் சாத்திய கொடுக்கும் வல்லமை கொண்ட ஒரு காற்றை பயன்படுத்தும் தந்திரம் தனஞ்சய. சிவபுராணத்தில் ஒளிந்துள்ள அற்புதமான ரகசியங்களை, அதாவது யோக ரகசியங்களை பற்றி நாம் தொடர்ந்து பதிவுகளிட்டு வருகிறோம். கடந்த பதிவினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பெருமான் அவர்கள் நமக்காக விட்டு சென்ற ரகசியம் என்ன? மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. ஐயன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டார். இறைவனை பற்றி பேசுறதுக்கு அப்படியே உணர்ச்சி மேலிட அற்புதமான வார்த்தைகளை போடுறார். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே, மயங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய அந்த மலம் சோறும் 9 வாயில் குடிலை நான் உணர முடியாமல் வஞ்சனை செய்கிறது அந்த புலனைந்தும். அதுதான் எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்குது. எப்படியா தப்பிக்க முடியும்? மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே, மாசற்ற சோதி. சோதியவே எப்படி சொல்றாருன்னா, அந்த ஜோதியவே மாசு மருவு இல்லாத ஜோதி. நம்ம வீட்டில எல்லாம் ஜோதி எரியுதுன்னா வீட்டில் கொஞ்ச நேரத்தில் மேலே எல்லாம் கறி பிடிச்சி போயிடும், இல்லைன்னா மேலேருந்து கரியாக புகந்து வரும். அந்த ஜோதி அசையக்கூடாது, அழகு கெடக்கூடாது. மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே. இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்க. மாசற்ற ஜோதின்னு முடிச்சிருக்கலாம். மாசற்ற ஜோதி மலர்ந்த, மலர்னா இங்கே பூன்னு வந்துடுது. மலர்ந்த மலர் சுடர், மலரினுடைய சுடர். இந்த இடத்துல வந்துட்டார், நேர சகசர தளத்துக்கு வந்துட்டார், பரமபதத்தில் வந்து நின்றுட்டார். தேசனே, அதாவது வாசனை மிகுந்த அளவுக்கு இல்லாத நல்ல ஒளி மிகுந்தவனே. தேசுனா நல்ல ஒளி, ஒளி மிகுந்தவனே. தேனார் அமுதே, தேன் அப்படின்னா தெரியும், சுவையில் அற்புதமான மருந்தும் கூட. ஆர் அப்படின்னா பேரழகுன்னு அர்த்தம். அமுதே, தேனை விட பெருமை மிகுந்த அமுதமே, தேனை விட ஆகச்சிறந்த அமுதமேங்கிறார். தேசனே, நீ ரொம்ப ஒளி பொருந்தியவனப்பா. தேனார் அமுதே, தேனை விட மிக உயர்ந்த அமுதத்திற்கு இணையானவனப்பா. சிவபுரனே, புறம்னா இருப்பிடம், சிவ, அந்த சிவன் இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு நீதையா சொந்தக்காரன். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, அதாவது பாசமாம் பற்றறுத்து. பாசம் அப்படின்னா அடுத்தடுத்து பிறவிகள் வருவதும் போவதும், உறவுகள் நண்பர்கள்ங்கிற அந்த கட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதை பற்றை அறுத்து, அதில் இருக்கக்கூடிய அந்த பற்றை அறுத்து பாரிக்கும். எங்கே பாரிக்கிறது? அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் என்னை பரவ செய்யக்கூடியவன். பாரித்தல்னா அப்படியே பரவி பல்கி பெருக வைக்கிறது. ஆரியனே அப்படின்னா ரொம்ப உன்னதமானவனேன்னு அர்த்தம். இப்போ பொதுவாகவே சில தற்குறிகள்லாம் என்ன பண்ணும், ஆரியர் திராவிடர் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் யாரையோ வந்து இகழ்வதாக நினைத்து பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆரியர்கள் ஆரியர்கள் ஆரியர்கள். முதல்ல ஆரியர் என்ற வார்த்தை யாருக்கு பொருந்தும் என்றால், அறிவிலும் ஞானத்திலும் யார் உன்னதமானவர்களோ அவர்கள் அனைவருக்கும் ஆரியன் என்ற வார்த்தை பொருந்தும். நீங்கள் என்ன ஜாதி அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க.
ஞானம் என்பது ஜாதிக்கு சொந்தமானது அல்ல. ஞானம் என்பது இனத்திற்கு சொந்தமானதே அல்ல. ஞானம் எவருக்கும் வர வேண்டிய பொக்கிஷம். எல்லாத்துக்கும் ஞானம் கிடைக்கும். எந்த ஒருவன் ஞானத்தில் உன்னதமானவனாக இருக்கிறானோ அவனை ஆரியன் என்று சொல்லலாம் தைரியமாக. அப்படி பற்றை அறுத்து இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் என்னை புரிய வைத்து அப்படிங்கிறார். பாரித்துன்னு அப்படி தொடர்ந்து அதனுடைய தொடர்பில் இருந்து அப்படி புரிய வச்ச உன்னதமானவனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. ரொம்ப பாசமா எனக்காக அருள் புரிந்து என்னோட நெஞ்சத்தில் இருக்கிற வஞ்சனைகள் கெடுறது. அதாவது வஞ்சனைகளே கெட்டு போறது. வஞ்சனைகள் அப்படின்னா நான் தான் எல்லாம், அவன்லாம் நான் சொன்னதை கேட்கணும் இப்படின்னு நம்மையும் பிறரையும் பிரித்து பார்க்கக்கூடிய, நம்மையும் பிரபஞ்சத்திலிருந்தும் விலகி நிற்கக்கூடியதுக்கு பேர் வஞ்சனை. அது கெட்டணுங்கிறார். அப்படி இருக்கக்கூடாதுப்பா. ஏன்னா நீயும் பிரபஞ்சமும் வேற இல்லை, நீயும் பிற உயிர்களும் வேற இல்லை, எல்லாத்துக்கும் மூலமாய் பிரம்மம் இருக்குங்கிற மிகப்பெரிய ஒப்பல்லாத ஞானத்தை சொல்றார் பெருமான். வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பேராது அப்படின்னா என்னை விட்டு விலகாம அப்படின்னு அர்த்தம். என்னை விட்டு விலகாம நிற்கிறது யாரு? பெருங்கருணை. சின்ன கருணையெல்லாம் இல்லை, பெரிய கருணை. பேராரே அப்படிங்கிறார். பேராரேன்னா பெரிய ஆரே அப்படின்னு அர்த்தம் இல்லை, பேருடைய ஆரே அப்படின்னு அர்த்தம். பேரை பெற்ற ஆரே அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாரு? அப்படி ஒரு ஆறு இருக்கா? நம்ம உடம்புல நெருப்பாறு என்ற ஒரு பெயரை கொண்ட ஒரு நாடி இருக்கு. அதுக்கு பேர் பிரம்ம நாடி. இவ்வளவு அற்புதமான விஷயத்த அது கூட ஒப்பி சொல்றாரு பார்த்துக்குங்க. அப்போ ஒரு ஜோதி, அதுக்கு மாசு மறுவில்லை, அது மலர்ந்து நிற்கக்கூடிய உச்சிக்குழி பரமபதம். அது எப்படி இருக்கு? மிகுந்த பிரகாசமும், தேனை விட சிறந்த ஒரு அமுதத்திற்கு இணையானதும், சிவபுரத்திற்கு தகுதியுள்ளதும், பாசத்தை நமக்கு பற்றறுத்து இந்த உலகம் முழுமைக்கும் நம்மை உன்னதமானவனாக, பிறப்பையும் இறப்பையும் வென்றவனாக அடையாளம் காட்டக்கூடிய நேச அருள் புரிந்து நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த வஞ்சனைகளை கெடுக்க வைத்து பேராது நின்ற பெருங்கருணை பேராறு அவன். பரமபதத்தை சென்று விட்டால் எனக்கு நானும் பிரபஞ்சமும் பிரபஞ்சத்தினுடைய கூறுகளும் வேறையாக எனக்கு தெரியாது. பரமபதத்தை பற்றி உணர்ந்து விட்டால் பாசத்தை பற்று அறுக்க வைத்து என்னை உன்னதமானவனாக, அதாவது பிறப்பை வென்றவனாக மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒருத்தனுடைய பெருங்கருணை ஒன்றே நம்மை வழிநடத்தும், பிறப்பறுக்க துணை செய்யும், மாசற்ற ஜோதியாய் நிற்பவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை இன்னொரு கோணத்தில், அந்த இறை சக்தியை இன்னொரு கோணத்தில் பார்க்குறார். நம்ம பல நேரங்களில் சொன்னதுதான். தனஞ்சயன் என்ற காற்றும் ஈசானன் என்ற காற்றும், தனஞ்சயன் இருக்குன்னா தனஞ்சயனுடைய உதவியாளர் என்று சொல்லக்கூடிய அந்தர்யாமி என்ற காற்றும், இவர்கள் இருந்தால் அதற்கு பெயர் ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஜோதி வீட்டில் தீபத்தை எடுத்து பாருங்க. ஒரு தீபம் 3 கலரில் இருக்கும். நடுநாயகமாக ஒரு கலர் இருக்கும், நீல வர்ணம். அதனுடைய லேயரில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். அதனோட அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா சிவந்த நிறத்தில் இருக்கும். இதுதான் ஒரு ஜோதி. இந்த 3 வர்ணத்தையும் தவிர்த்து நீங்கள் ஜோதியை கற்பனை கூட பண்ண முடியாது. அதைத்தான் நம்ம பெருமான்னு சொல்கிறார். அதை சித்தர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. மொத்தத்தில் இவை அனைத்திற்கும் மூலமாக காற்றே அங்கே இருக்கிறது. காற்றை பயன்படுத்தும் விதம் தெரிந்தால் எல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. மீண்டும் தொடர்வோம். குருவே சரணம்.